கொடுங்க. என்னோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா, இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்ல ஓகே கிளியர்? யாரோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நேரத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணக்கூடாது. ஸோ டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா கேட்கலாம். இங்க பாருங்க, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போதே யூ ஆர் டிஸ்டர்பிங். நான் சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் டேவிட் ஆண்டனி கிறிஸ்டோபர். So you should not mute, சரியா, without permission. So if you have any doubt, so you can unmute and also you can speak with me. ஏன்னா அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துங்க, நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ அரவுண்டு நான் சொன்னது போல நம்ம அகாடமி இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 430+ போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் அட்வர்ட்ஸ் நம்ம எஸ்டர்டே அப்படிங்கிறதே நம்ம இட் செல்ஃப் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவரால் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 400+ அப்படிங்கிறது இருந்தாலும் ஆக்டிவாக செயல்படுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நியூ குரூப் ஸோ வி ஹாவ் ஃபார்ம்டு டுடே. அதோட ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டொமைனுக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஸோ வெரைட்டியாக எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செஷன் ஸோ 7:30 or 8 o'clock அப்படிங்கிறதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஒரு போல் அப்படிங்கிறது வந்து மெயின்லையும் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து அவரவர் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம வந்து ஒரு போல் பண்ண போகிறோம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கீங்க, எந்த கம்யூனல் கேட்டகரியில் வர்றீங்க, உங்களோட டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற நேச்சர் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் வைஸாக வேரி ஆகிறதுனால நம்ம வந்து ஒரு 50+ சேஃபர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னும் சிலர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, பர்டிகுலர்லி பாட்டனி அப்படிங்கலாம் சார் 40+ கொடுங்க சார். பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணோம்னா அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே கூட நீங்கள் உள்ளே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் நான் வந்து அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி நான் கிளியர் ஆகிட்டேன், ப்ளஸ் இந்த எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். இன்னொன்று நான் டிஸ்கிரிப்டிவ்ல எனக்கு எவ்வளோ மார்க் வருதுங்கிறது தெரியாது. ஆனாலும் இது கன்சாலிடேட்டா இன்னும் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 43 சப்ஜெக்ட்ஸுக்கு வர வேண்டி இருக்கு. ஸோ வி கனாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம வந்து நம்ம பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேணாம். ஸோ டில் கெட் அ ரீச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வர்ற வரைக்கும் ஸோ வி ஷுட் பி ரெடி ஃபார் ஃபேஸ் இந்த வைவோஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது வந்து மாண்டேட்டரி தான். ஸோ எல்லாருமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலர் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இப்போ நம்ம இதில் என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்த லைவ் எதற்காக, இந்த நேரடி அப்படிங்கிற இந்த கிளாஸ் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய ஜென்ரல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்படிங்கிற செஷன் நம்ம எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், ரிசல்ட்ஸ் அதாவது இந்த வைவோஸ் அப்படிங்கிறது நடைபெற வரைக்கும் நம்ம என்ன கொண்டு போக போகிறோம். ஸோ 2வது கான்செப்ட் அது. 3rd கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த வைவோஸ் அண்ட் சிவிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம ஆல்ரெடி நம்ம 8 அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டோம். இதில் நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்பு தரேன், இன்னைக்கு நீங்களும் பேசலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம நடத்தியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஒரு 3 கிளாஸ் கொடுத்துருக்குறோம். இது பேனல் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா ரொம்ப மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி இல்லை 100% வெரி யூஸ்ஃபுல் சார் அப்படின்னு இன்னைக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரே ஒரு ஹரிப்பிரியாவோ சம்திங் நினைக்கிறேன், ஹேமப்பிரியாவோ ஹரிப்பிரியாவோ யூஸ்ஃபுல் சார்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட இன்னைக்கு இன்டராக்ட் பண்ணலாம். வெரி யூஸ்ஃபுல், ஒரே ஒரு நபர் தான் நீங்கள் யூஸ்ஃபுல் போட்டிருக்கீங்க, மற்ற எல்லாருமே வெரி யூஸ்ஃபுல் போட்டிருக்காங்க. அந்த ஹேமப்பிரியா கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல் கேட்டகரியில் வருது, மற்ற எல்லாருக்குமே வெரி யூஸ்ஃபுல் வந்திருக்கு. நான் அதில் கூட நான் கொடுத்துருந்தேன் கிளாசிஃபிகேஷன், வெரி யூஸ்ஃபுல், வேஸ்ட் அண்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி அந்த குரூப்ல நம்ம காமர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், இனி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன்லி, சரியா, வில் பி பெனிஃபிட்டட் ஃப்ரம் அவர் அகாடமி. சும்மா வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாம் வேண்டாம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு கூட ஒரு ஆஸ்பிரண்ட் அவங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க போல, அவங்களுக்கு நம்ம குரூப்ல இருந்து அனுப்பியிருப்பாங்க போல, திருச்சியில் ஒரு காலேஜ். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் யூ ஆர் கண்டக்டிங் திஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கல்லூரி இதெல்லாம் கேட்டாங்க. ஸோ கேட்கும்போது நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் 1.5 years அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக
பிளஸ் டிஸ்கிரிப்டிவ்காக, பிளஸ் இப்போ வைவோஸ் அப்படிங்கிறதுக்காக. வைவோஸ்னு ஒன்று அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் அப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்டேன். இல்லை வைவோஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பிஹெச்டிக்கு தானே நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் பிஹெச்டிக்கு இருக்கிறதும் வைவோஸ் தான். ஸோ இப்போ டிஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது வைவோஸ் தான், நாட் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி நீங்கள் என்ன மேஜர் அப்படின்ற போது அவர் பர்டிகுலர் மேஜர் சொன்னார். ஸோ உங்கள் மார்க் நீங்களும் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். ஸோ உங்கள் மேஜர் சொல்லுங்கன்னு சொன்னோட மேஜர் சொல்லிட்டு சரி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஹைலி குவாலிஃபைடு அப்படின்னாங்க. ஸோ ஹைலி குவாலிஃபைடுனா என்ன மாதிரியான ஹைலி குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அது வந்து ஹி இஸ் நாட் ரெடி டு அந்த மாதிரி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கே விரும்பல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து நமக்கு வந்து ஓவரால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஒரு மியூச்சுவலா நம்ம ஹெல்ப் பண்றோம். அதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த பூமிக்கு நம்ம உப்பா இருக்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். அநேகருக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறோம். ஒரு பேனல் இமீடியட்டா நீங்க வித்தவுட் அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போய் ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு பேனல்ல இருக்கிறத காட்டிலும் ஸோ நம்ம வெரைட்டியா பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தல. தமிழ் நானே மைசல் தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களோட டீல் பண்ணேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்ப மேக்ஸிமம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ கூட பேசலாம். நீங்க நியூ கமர்ஸுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட், யாரோ ஒருத்தங்க அனுப்புறாங்க போல, ஏதோ யூடியூப் போல அப்படி மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஸோ வி ஆர் இன் சரியா 26 years இன் திஸ் ஃபீல்டு. 26 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஹரிகரன். ஸோ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஹெச்டி அண்ட் ஆல்சோ நெட் செட் கிளியர்ட். ஸோ தென் அதே மாதிரி ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வைக்கும்போது இதுல நீங்க இந்த சப்ஜெக்ட் வைஸா நம்மள செக் பண்ணலாம். ஸோ ஓவரால் நீங்க எந்த சப்ஜெக்ட்ஸா இருந்தாலுமே நம்ம செக் பண்ணலாம். இதுல எப்படி இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது நம்ம யூபிஎஸ்சில அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில ஆர் எனி அதர் எக்ஸாம்ஸ்ல இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நமக்கு வைவோஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஒண்ணு. இன்னொன்று சப்ஜெக்ட் அப்டேஷனுக்காக. ஸோ எவ்ரிடே வி ஆர் சென்டிங் யூ கரண்ட் அஃபேர்ஸ். அதுல நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் இப்ப தமிழ்ல, இங்கிலீஷ்ல, மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டே என்ன இருக்கு, இதுல என்னென்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ அப்டேட் விஷயமா உங்களுக்கு கேள்விகள் வரும். அதே மாதிரி மாணவர்களுடைய பெடகாஜி ஓரியன்டா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீச்சிங் எபிலிட்டியை செக் பண்ற மாதிரி நீங்க எப்படி பயன்பட போறீங்க. உங்களை ஆஸ்பிரண்டா பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க எப்படி கிளாஸுக்குள்ள நீங்க எப்படி வந்து பரிணாமம் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் வரும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் சார் நான் தமிழ்ல அட்டன் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் போதும். ஏன்னா நியூ கமர்ஸுக்கு நம்ம கிளாஸ் எப்படி கொடுத்துருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ யாராவது பெனிஃபிட் அடைஞ்சிருந்தீங்கன்னா தமிழ்ல இருந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பேசலாம், குயிக்கா பேசலாம். தமிழ்ல இருந்து ஒருத்தர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மிஸ்டர் லோகமணி நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஆமா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நான் அந்த தமிழ் வகுப்பை நான் அட்டன் பண்ணியிருந்தேன் ஐயா. ஆனா பங்கு பெறவில்லை. ஏன்னா பேருந்து பயணத்தில் இருந்தனால பங்கு பெறவில்லை. ஆனா அனைத்து ஆசிரியர்களும் நீங்கள் நடத்திய இன்டர்வியூ முழுமையா கேட்டா ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கேள்விகள் தரம் வந்து அதாவது அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அந்த பேனலரா இருந்து பேசும்போது நாங்க அந்த எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ப்ரொஃபஸரா பேசும்போது எப்படி கொடுக்கன்ற ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தது. அதாவது அவங்க கிட்ட இருந்தே வினாக்களை நீங்க வாங்கிட்டு அவங்க கிட்ட வினாக்கள் கேட்டீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, சங்க இலக்கத்துல எது பிடிக்கும், எது பிடிக்காது, ஏன் இது பிடிக்கும், பிடித்ததுக்கு காரணம் என்ன. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் பார்த்தா சங்க இலக்கியம் அப்படி சொன்னா 8 தொகையும் 10 பாட்டு. இப்போ ஒரு குறிஞ்சி பாட்டு அப்படின்னும் போது கபிலர் எழுதினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த கபிலர் குறிஞ்சி பாட்டுனா எதெல்லாம் எழுதியிருக்காரு 8 தொகையில. பட்டியல் எழுதியிருக்காரு, சாட்டிங்குறுநூறுல எழுதியிருக்காரு, மற்ற சப்ஜெக்ட்ல எழுதியிருக்காரு. இந்த மாதிரி எங்க கிட்ட இருந்து கேட்டு கேள்வியை உருவாக்கிட்டு எங்ககிட்ட ஆன்சர் கேட்டீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பிஹெச்டில அவங்க என்ன மேஜர் இருக்காங்களோ அதுல வந்து கேள்விகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் சொல்லணும்னு பார்த்தாங்க. ஒரு 10 பாட்டு பத்தி கேட்டிருந்தீங்க. ஒரு திருமுருகாற்றுப்படைனாங்க, திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் என்ன தெரியும், அந்த 10 பாட்டுல அதே நக்கீரர் வேறு எந்த நூலை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு மலைபடுகடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல சில இசைக்கருவிகள்லாம் வரும். சும்மா 10 பாட்டு சாங்கிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் சப்ஜெக்ட் சொல்லும் போது மலைப்படுகடம் பிடிக்கும் சொன்னால் அந்த மலைப்படுகடாமல வரக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்ன. இப்போ பட்டினப்பாலைனா அதுல வணிகம் நடந்துச்சு, என்னென்ன வணிகம் நடந்துச்சு, அதாவது தெற்குல இருந்து என்ன வந்துச்சு. ஓகே மிஸ்டர் லோகமணி, தேங்க்யூ சோ மச். குட். அதாவது மிஸ்டர் லோகமணி ப்ளீஸ். ரொம்ப பயனுள்ள
repeat. ஓகே ஃபைன். அதாவது ஓவரால் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தமிழ் அப்படிங்கறதுல இருந்து எப்படி வைவோவர்ஸ் அப்படிங்கறதுல எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்மளால மேனேஜ் பண்ணி பதிலளிக்க முடியும். அது எந்த படக்காட்சி ஓரியன்டா இருந்தாலும் சரி, டீச்சிங் ஓரியன்டா இருந்தாலும் சரி, மெத்தடாலஜி ஓரியன்டா சரி, ரிசர்ச் ஓரியன்டா சரி, உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் பிகாப் ஆஃப் ஆல் தமிழ் ஆஸ்பிரன்ட் சார்பாக மிஸ்டர் லோகமணி அவர் பேசியிருக்காரு. இங்கிலீஷ்ல இருந்து ஒருத்தர் நீங்க இங்கிலீஷ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ ஃபார் நியூ கமர்ஸ் அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொஞ்சம் குயிக்கா இங்கிலீஷ் மேஜர் அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தர். Good evening, sir. குட் ஈவினிங். Good evening, sir. I'm Sheila. I attend last English class, sir. It really useful, sir. Whatever the question possibilities is in our department question, all the way you have, sir. So really, I feel it was 100%. It was benefit, sir. Okay, thank you, ma'am. Thank you so much for your nice, testimony and also our experience. So what we have done, so yeah. Okay, good. Thank you so much. Then what about one from commerce aspirants? உங்களுடைய experience. கொஞ்சம் குயிக்கா. காமர்ஸ்ல யாரும் இல்லையா? Nobody is there? Hemashri Thomas, sir. Hemashri, yeah. Sir. ஹேமஸ்ரீக்கு ஆடியபிளா இல்லையா நான் பேசுறது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணாங்க? நீங்க எதுக்காக ஹேமஸ்ரீ ஏறினீங்க? காமர்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி பெனிஃபிட்டடா ஃப்ரம் அவர் அகாடமி? Yes, sir. ஏதாவது பேசுங்க, ஏதாவது பேச விருப்பம் இல்லையா? I'm on driving, sir. அதனால தான் சார் நீங்க கூப்பிட்டோனே வந்து இது பண்ணீங்க சார். ஓகே, பரவாயில்ல. ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? ஓகே, ஹேமஸ்ரீ அவங்க டிரைவிங்ல இருக்காங்க. ஸோ சேஃப் டிரைவ் பண்ணுங்க. காமர்ஸ்ல வேற யார் இருக்கா? கொஞ்சம் குயிக்கா வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கனிமொழி. நானும் வெளியில இருக்கேன் சார். பட் முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் இல்லாம பேச ட்ரை பண்றேன் சார். ஓகேமா. நான் முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். சோ அது வந்து உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் நான் பாத்திருந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லி இருந்திருப்பேன். எனக்கு வந்து வெறும் உங்களோட வீடியோஸ் கிளாஸஸ் அது மட்டுமே பார்த்து 40+ மார்க்ஸ் வந்து அதுலயே வருது. ஸோ எந்த அளவுக்கு மேபி டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பெனிஃபிட் ஆவாங்க உங்க கிளாஸ்ல அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்திருக்கேன் சார். அந்த அளவுக்கு நீங்க ஜஸ்ட் ரிவிஷன் நிறைய அப்படியே ட்ரில் பண்ணி ஓரளவுக்கு மோன் பண்ணி கொடுத்துட்டீங்க. அண்ட் தென் காமர்ஸ் நீங்க அந்த மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளாஸ் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கும் ஹெசிடேட் பண்ணாம அந்த ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே ரிவிஷன் கொடுத்துருந்தீங்க. அது கடைசி நேரத்துல வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த இயர்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே எங்களுக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவ். ஸோ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 3க்குமே எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இப்போ நாங்க வைவாஸ் கிளாஸும் அட்டென்ட் பண்றோம். அதுலயும் அன்னைக்கு இன்டர்வியூஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டீடைலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. ஸோ காமர்ஸ்க்கு வந்து நீங்க நிறையவே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. வி ஆர் சோ மச் ரொம்பவே கிராட்டிடியூடா உங்களுக்கு நாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you so much, ma'am. Commerce from commerce. So what about economics? Economics majorல இருந்து யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் கொஞ்சம் குயிக்கா. எகனாமிக்ஸ். Sir, myself Gokul sir from economics. Okay. Last two sessions I attended, sir. It was very much useful, especially for economic students. And you told me to give a self-introduction. I just gave some self-introduction. I made few mistakes and you also rectified it. It was very much useful, sir. I don't think so for economics, nowhere such an useful section is going on for Vivavos. And few questions, some basic questions you asked from my domain and I was not able to answer. Then only I realized my weakness. Even though I know, but I was not able to answer it. So I realized my weakness and started preparing some basic economic concepts. Mr. Kogel, are you at the time? So are you more confident than previous time? Yes. After attending your section, I got more confidence that I can crack my Vivavos. I can take 15 out of 15, sir. I am getting that confidence, sir. Sure. We are expecting. Yeah, definitely we will help you. So sure, yes, in future. Sir. Yeah, sure. Okay, thank you so much. Thank you, sir. Thank you. Okay, then. So what about history or geography? Anybody? So in this session, you are attending from history domain.
ஆர் ஜியோகிராஃபி? நோபடிஸ் தான். ஹிஸ்ட்ரி அண்ட் இப்போ கூட பாருங்களேன் 94 தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 94 ஏதோ 100 ப்ளஸ் நாட் கனெக்டிங் வருது. நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாருங்க அந்த குரூப்ல. வரலையா? 100 பேருக்கு மேல வராதா? அப்படியா? கூகுள் மீட்ல 100 பேருக்கு மேல வராதம்மா? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். ஓ அப்படியா? கூகுள் மீட்ல 100 பேருக்கு மேல வராதா? சரிம்மா, அப்போ அதில் வீடியோ அனுப்புறோம் பார்த்துக்க சொல்லுங்க. ஸோ யாராவது ஒரு வேற மேஜர் பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, பாட்னில என்னங்க? பேட் வெர்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல நல்லா பேசுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேட் வெர்ஷனுக்கு வந்து 200 ஆட் ஆகும். மற்றபடி நம்ம நார்மல் யூசர்ஸுக்கு 100க்குள்ள தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஓகே ஃபைன். அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம கொடுப்போம். இது வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதோட வயோவர்ஸ் அப்படிங்கிறத நடத்தி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவும், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ நிறைய பேர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரோ ஒரு யூடியூபர் போல நினச்சிக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி வைக்கும்போது ஸோ அப்போ அந்த அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்க, கிளாஸஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஸோ கிளாஸ் கொடுக்குறவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது, அவங்க என்ன நம்ம ஃபீல்டில் சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட்டன் பண்ண முடியல நினைக்கிறேன். ஏன்னா they wouldn't ஜாயின். ஓகே, ஸோ ஃபைன். வேற மேஜரில் இருக்கிறவங்க, பெனிஃபிட் அடைஞ்சவங்க பேசலாம். வேற மேஜர். சார், ஐ எம் டாக்டர் ஆர் தேவி சார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜி. எஸ்மா சார், கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சார். ஆனால் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சார். ஓகேம்மா. நீங்க டிஸ்கிரிப்டிவ் வந்து எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாக்குனீங்க சார். ஏன்னா நான் வந்து சயின்ஸ் மேஜர். ஸோ ரினியூவபிள், நான் ரினியூவபிள் தான் அந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட்ல தான் சார் நான் வந்து ஸ்கீம் எடுத்து அந்த கொஸ்டின் பர்ஃபெக்டா சூப்பரா எழுதியிருக்கேன் சார். நீங்க அந்த எப்படி எழுது அந்த மெத்தடாலஜியை கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க சார். அது இல்லாம அந்த ஸ்கீம் நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அதுபோல தமிழ் கிளாஸும் நல்லா சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்க வந்து துவண்டாலும் நீங்க வந்து அதை கொடுக்குற அந்த கான்பிடென்ட் வந்து எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் சார். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே ஃபைன் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தென் ஸோ ஃபிசிக்ஸ்ல இருந்து, கெமிஸ்ட்ரியில இருந்து, பாட்டனில இருந்து, இஸ் தேர் எனிபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எனி அதர் மேஜர்? குயிக், வேகமா. குட் ஈவினிங். எஸ் மேம். சார் ஜெயபாரதி பேசுறேன் சார். டாக்டர் ஜெயபாரதி ஃப்ரம் கோவில்பட்டி. எஸ் மேம். சார், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியா ஒரு குரூப்லயே அப்படி ஃபீல் பண்ணேன் சார். எஸ் மேம். அதுக்கு ஒரு குரூப் கொஞ்சம் கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும் சார். பண்ணியாச்சுமா, ஆல்ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க மேம். அதில் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் குரூப். காமர்ஸ் இருக்குது சார். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் கவனிக்கல சார். நான் பார்த்துறேன் சார். சார், சாரோட கிளாஸ் வந்து சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமில நான் வந்து டிஆர்பி எக்ஸாம்க்கு முன்னாடி ஒன்லி 5 இன்டராக்ஷன்ஸ் கிளாஸ் மட்டும்தான் சாரோட இன்டராக்ட் பண்ணி தமிழ் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். சோ சாரே இந்த 5 கிளாஸ்ல மட்டும் என்னால என்ன பண்ண முடிஞ்சது, 5 கிளாஸ் அட்டன் பண்ணதுனாலயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்த கான்பிடன்ட் எனக்கு இருக்கு. அப்புறம் சார் வந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே, டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினுக்கு சார் ரொம்ப இந்த வந்த 5 கொஸ்டினுமே சார் வந்து ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாங்க. அப்புறம் காமர்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நிறைய கோர் பேப்பருக்காகவும் நிறைய மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இவ்வளவு தூரம் எனக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வருது, இந்த போஸ்டிங் நான் கிராக் பண்றேன் இல்ல, பட் டிஆர்பி என்னால அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடன்ட் கொடுத்தது வந்து டாக்டர் கரியரன் சார் தான் சொல்லணும். ஐஏஎஸ் சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கு. என் ஃபியூச்சர்ல நான் நெட் கிளியர் பண்ணாலும், செட் கிளியர் பண்ணாலும், டிஆர்பி கிளியர் பண்ணாலும் எல்லா கிரெடிட்ஸுமே கோஸ் டு ஹரிஹரன் சார் அண்ட் சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி தான். இவ்வளவு வந்து யாரு மெனக்கிடுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளவு மெனக்கிடுறோமா அப்படிங்கிற அளவுக்கு நான் சிந்திச்சிருக்கேன். சாரோட கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ஷன், அவ்வளவு ஒரு கிளாரிட்டி சாரோட கிளாஸ்ல நான் பார்த்திருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இருந்தாலும் சார் ஏதாவது குரூப்ல போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா மாறிடுவேன்.
ஐயோ சார் போஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன போஸ்ட் பண்ணிருக்காங்க, நம்ம கிளாஸ்க்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். என்னோட ஃபீல்ட்ல எனக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஜெலஸ் உண்டு. என்ன அப்படின்னா, எங்க போனாலுமே நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருப்பேன். நமக்கு மேல ஒரு நம்மள கைட் பண்ற மாதிரி, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி எனக்கு மேல வேணும் அப்படின்னு நான் நிறைய நாள் எதிர்பார்த்திருக்கேன் என்னோட 16 இயர்ஸ் லைஃப்ல. இப்போ சார் வந்து என்னோட ஒரு கைட் பண்ணக்கூடிய, சப்போர்ட் பண்ணக்கூடிய, எனக்கு ஒரு சீனியரா, எனக்கு ஒரு டீச்சரா நான் வந்து ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச் சார். ஓகே ஃபைன் மேம். எஸ் மேம். ஜெயபாரதி மேம், நீங்க சொன்ன வார்த்தை தான். ஸோ நம்ம ஸோ வெதர் வி ஆர் கோயிங் டு கிராக் ஆர் நாட், சரிங்களா? ஸோ வி கேன் கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். நாம ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறோம், இதை நம்ம கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஆயத்தப்படுத்து அப்படிங்கிறது தான். ஸோ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி மமதையில் இன்னைக்கு கூட 2-3 பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. வி ஷுட் பி அ லேர்னர். நம்ம வந்து ஸோ டே டு டே ஸோ வி ஹாவ் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் அப்படிங்கறத நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். யாருமே இங்க பயங்கரமா நம்ம சூப்பர் ரோல் மாடல் ஃபார் அஸ் சார். என்னால இன்னைக்கு வரைக்கும் உங்களோட கிளாஸ்ல வைஸ் கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஃபீல் இருந்தது. பட் இன்னையில இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் சார். கண்டிப்பா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் சார். இப்போ 4 or 5 கிளாஸஸ்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். சோ நான் மிஸ் ஆகாது சார். ஓகே ஷூர் மேம். thank you so much for your nice. ஓகே ஃபைன். எந்த கிளாஸ்ல நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார். என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படினாலும் லேர்னிங்ல இருந்துட்டே இருப்பேன் சார் உங்களோட கிளாஸ். கண்டிப்பா. Thank you so much sir for your support and guidance. Sure ma'am. Thank you so much. Yes sir. So anybody யாரும் பேசணுமா இல்ல ஜெனரல் டிஸ்கஷன் நம்ம போயிடலாமா? யாரும் பேசுறீங்களா? யா சார், நான் வந்து என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? இல்ல நம்ம ஜெனரல் டிஸ்கஷன் அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து செஷன் நான் சொல்லிட்டேன். இது வந்து மாடல் அப்படிங்கிறது, அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதும் உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் கிளியர் பண்றதும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப் இருக்கு. அது உங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆட்கள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. உங்க நண்பர்கள் இருந்தாங்களாலும் அதான் சொல்லுது, என்னோட கான்செப்ட் படி இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் அப்படிங்கறதா. நான் உங்ககிட்ட ஒரு பைசா வாங்கல இல்லையா? ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட். அதுவும் இந்த டைம் கரெக்டா 6:50க்கு நான் அனுப்புவேங்க. 7 மணிக்குள்ள இணைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா கூட நான் இன்ன வரைக்கும் இணைச்சிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க ரெகுலரா இர்ரெகுலரா இருந்தாலும் கூட ஸோ நான் வந்து அதில் கரெக்டாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் பி ரோல் மாடல் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்டேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா டீச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு அறம் சார்ந்த பணி இல்லையா? ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி அறம் சார்ந்த பணி. அதில் நம்ம ஒரு டெடிகேட்டிவாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இன்னொன்று அப்டேட்டடாக இருக்கணும், வெர்சட்டலாக இருக்கணும், ஒராசிஸாக இருக்கணும். நான் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மமதையெல்லாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை பிறருக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னதான் இருந்தாலும் வச்சாலும் உங்களுக்கு அது ஒரு கரெக்ட்னஸுக்காக தான் நான் அந்த குரூப்லாம் நீக்கிடுவேன். பிளஸ் இந்த மாதிரி நியூ பார்ட்டிசிபென்ட்ஸு ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அநேகர் நீங்கள் உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதற்காகனா உங்களுக்காக மாத்திரம் இல்லை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய நாம அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்க போறோம், அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்க போறோம். அவங்க பரவாயில்ல, இவங்க இந்த மாதிரி நமக்கு டீச் பண்ணாங்க, வாழ்நாள மறக்க முடியாதது என்ன சார்னா கல்வி தாங்க, கல்வி செல்வம் அப்படிங்கிறது மறக்க முடியாது. அதுவும் ரொம்ப கிளியரா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசணும்னா பேசுங்க. இல்லையா சார் பரவாயில்லனோ எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இண்டிவிஜுவலா கேட்கலாம். சரி, யாராவது நியூ கம்மர் உங்களுக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சது, என்ன கான்பிடன்ஸோட நீங்க உள்ள வந்திருக்கீங்க, இல்ல உங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஸோ ஆஸ் அ நியூ கமர் இல்ல வேற யாராவது உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல என்ன சொல்லி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க? யாராவது நியூ கமர் பேசுங்க. இது வரைக்கும் உங்களோட இந்த தெண்டலைஸ் இருந்து நான் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கோ டிஸ்கிரிப்டிவ்க்கோ இல்ல வைவோஸுக்கோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தங்க இன்னும் இப்போ எனக்கு வரக்கூடிய நாட்கள்ல இது எவ்வளோ எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும், அதுல நான் என்ன மாதிரி இருக்க போறேன், அல்லது என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதை சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஐ ஹேவ் given a chance. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் மணிவண்ணன் சார். நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். ஹிஸ்டரி மேஜர் சார். ஓகே மிஸ்டர் மணிவண்ணன். நான் வந்து உங்க கிளாஸ்ல வந்து இந்த இன்டர்வியூ பேஸ் சார் லாஸ்டா இங்கிலீஷ் மேஜர்லயும் அடுத்து நடந்த காமர்ஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க சார். ஓகே மிஸ்டர் மணிவண்ணன். ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கு எனக்கு தெரியாது. யூடியூப்ல பாக்குறப்ப சாருடைய பேர் வந்து உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது சார். உங்க அப்புறமேட்டுக்கு அந்த வாய்ஸை கேட்கறப்ப ரொம்ப டெடிகேட்டிவா, நீங்க ரொம்ப இன்ட்ராக்டிவா, யாருமே பண்ண முடியாத இவ்வளவு வந்து ஒரு நீங்க சொல்றது மாதிரி
பூமிக்கு உப்பா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சார். என்னாலயும் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குதுங்க சார். நான் நெட் ஸ்லெட் எல்லாம் ஓன் முயற்சி தான் சார். MBA MA எல்லாம் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் சார் படிச்சது சார். சூப்பர். நெட் எல்லாம் ஒரே முறையில பாஸ் பண்ணேங்க சார். உங்களோட இன்டர்வியூ மெத்தட் வச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சார். கண்டிப்பா ரொம்ப 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 வெரி தேங்க்ஸ் சார். இது யாரும் செய்ய முடியாத நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். டெடிகேட்டிவா ஒரு இறையரோட ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர் மணிவண்ணன், நீங்க ஜாப் அடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஜாப் அடிச்சுட்டும் தொடர்ந்து இருங்க, நம்மளோட லிங்க்ல தொடர்ந்து இருங்க. ஏன்னா ஹிஸ்டரியில நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கும். மை செல்ஃப் வந்து ஹிஸ்டரியில 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அடுத்து நம்ம ஆஃப்டர் கெட்டிங் ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டும் நம்ம UG PGக்கு நம்ம போய் எப்படி இந்த ஹிஸ்டரியை நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்க முடியும், இன்னைக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு ஹிஸ்டரியில, அது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் மணிவண்ணன் சார். ஓகே, நியூ கமர்ஸ் நான் கேட்டிருந்தேன் சார். இதுதான் சார், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி உங்க வாய்ஸ் நான் கேட்குறேன். பிளஸ் இவங்களுடைய அந்த ஃபீட்பேக் டெஸ்டிமோனிலாம் நான் உணர்றேன் அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டா இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன்றவங்க இருக்கீங்களா? ஏதோ பேசுறீங்களா? சார் வணக்கம். சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம். என் பேர் நிர்மலா சார். எஸ்மா. என் பேர் நிர்மலாங்க சார். நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நிர்மலா மேம் பேசுங்க. ராணிப்பேட்ல இருந்து பேசுறீங்க. நிர்மலா மேம் பேசுறீங்க. உங்க டொமைன் என்ன? நான் என்னோட தமிழ் செட்டில்மெண்ட் பேசுறேன் சார். ஓகே. நான் வந்து எங்க பிரின்சிபல் தான் சார் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எனக்கு ஷேர் பண்ணாங்க. பிரின்சிபல்னா எங்க பிரின்சிபலா இருக்காங்க? எங்க பிரின்சிபலா இருக்காங்க? எங்க மகாலட்சுமி காலேஜ் பிரின்சிபல் சார். மகாலட்சுமி காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கிறவங்க உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்களா? என்ன சொல்லி அனுப்பிச்சு கொடுத்தாங்க? இப்போ வந்து ரிசைன் பண்ண. ஆமாங்க சார். இந்த சாரோட குரூப் நல்லா இருக்கு, நல்லா மோட்டிவேட் பண்றாரு, நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க காமர்ஸ் வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது அந்த கிளாஸ் தான் சார் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல் சார். எஸ்மா. நல்ல ஒரு மோட்டிவேஷன், நல்ல ஒரு வழிகாட்டுதலா உங்களுக்கு நெட்வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தமிழ்ல அந்த கிளாஸ் சார். நான் காமர்ஸும் இங்கிலீஷும் பண்ணேன் சார் உங்க கிளாஸ். நீங்க என்ன டொமைன் சொன்னீங்க? என்ன மேஜர்மா? நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தது சார். நிர்மலா மேம். தமிழ் இலக்கியம் சார், தமிழ் லிட்டரேச்சர். ஓ, தமிழ் லிட்டரேச்சர்ல நிறைய கேட்டிருக்கோம். அதோட வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நமக்கு நிறைய கிளாஸ் நம்ம தமிழ்ல கொடுக்க போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுக்க போறோம். உங்க காம்படிட்டர் சார் எனக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. எனக்கு அப்புறம் தான் சார் உங்க லிங்க் கிடைச்சது. பரவாயில்லமா, பரவாயில்ல. இப்ப இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டேன் சார். PhD முடிச்சிருக்கேன் சார். 18 இயர்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சார். பரவாயில்ல. என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க? உங்க கோர் பேப்பர்ல எவ்வளவு क्वेश्चंस, நம்பர் ஆஃப் क्वेश्चंस கிளியர் பண்ணிருக்கீங்க? 70 போட்டிருக்கேன் சார். 70 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி பண்ணிருக்கீங்க? டிஸ்கிரிப்டிவ் வந்து 4 திட்டம் வந்து நல்லா எழுதிருக்கேன் சார். 1 மட்டும் மாத்திட்டு இருக்கேன். அந்த 4ம் நல்லா கிளியரா எழுதிருக்கேன் சார். உங்களுக்கு நல்லா 100% நிர்மலா மேம், உங்களுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. வைவா வாஸ்லயும் மிஸ் பண்ணிடாதீங்க. வைவா வாஸ் உங்களுக்கு 15க்கு 15 நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ் இலக்கியம்லாம் பக்காவா இருக்கும் நம்ம கிளாஸ். அடிச்சுங்க. ஆமாங்க. சரிங்க சார். PWD சார். அப்ப இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100% சரியா? 200% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 200%. இப்போ நீங்க ஜாப் வாங்கிட்டீங்க. நீங்க ஜாப் வாங்கிட்டீங்க நிச்சயமா. சரியா? சோ PWD கேண்டிடேட் வந்து 70+ அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதும், PWD ல இருக்கீங்கன்றதும், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கீங்கன்றதும், 4 நன்றாக எழுதியிருக்கிறன்றதும் சோ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. சோ நீங்க கம்பல்சரி வந்து வைவா வாஸ இன்னும் அப்சல்யூட் பண்ணுங்க. நல்லா பண்ணிக்கலாம். நன்றிங்க சார். ஓகே, நல்லது மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபைன். ஸோ வேற யாருக்காவது இந்த செஷன் அப்படிங்கிறது நான் முதல்ல சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட், ஸோ நியூவா இருக்கிறவங்களுக்கு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் ஹரிகரன் ஃப்ரம் காரைக்குடி தென்றல் IAS அகாடமி. நீங்க நீண்ட காலமா நம்மளோட யூடியூப்ல இருக்கோம், ஃபேஸ்புக்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லாம் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ சின்ஸ் 2000 யாரும் பேசணுமா? நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, பேசுங்க சார். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ நான் பாக்குறேன் சார். நான் சேலம் மாவட்டம் சார். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன். பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டேன் சார். அப்புறம் வந்து பேப்பர் டொமைன் நல்லா எழுதிருக்கேன் சார். ஒரு 50ல இருந்து 60க்குள்ள வரும் சார். டிஸ்கிரிப்டிவ் நல்லா
பண்ணிருக்கேன் சார். சரி, இப்ப வைவா வாய்ஸ் பார்க்கும் போது உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், அதனால இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் சார் நானு. ஓகே, சூப்பர், நல்லதுமா. உங்க பேருமா? ஜானகி சார். ஜானகி மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க அடுத்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குரூப் இருக்கு, அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா அதுல எப்படி வைவோவர்ஸ் அப்படிங்கறதுல நம்மளோட அப்டேஷன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம நிறைய பேசியிருக்கோம், அந்த வீடியோலாம் இருக்கு, நீங்க யூடியூப்ல பாருங்க, அந்த வீடியோலாம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ்பிரன்ஸே நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி நடத்துவோம். உங்களுக்குன்னு வரக்கூடிய டொமைனை மிஸ் பண்ணிடாதீங்க இண்டிவிஜுவலா. ஓகே, நான் பேச ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூமா. நான் பேச ஆரம்பிக்கலாமா? நான் என்ன செய்ய போறோங்கிறதே சொல்லிடுறேன். நீங்க மீட் பண்ணிடுங்க மேம், ஜானகி மேம், நீங்க மீட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் அ காமன் கிளாஸ், இட் இஸ் ஃபார் ஒன்லி கைட்லைன்ஸ் மாத்திரம் தான். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு மேலே போயிருக்காங்க, இன்னும் வந்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ரிசல்ட்ஸ் போடுற வரைக்கும் ஒன்று நீங்க ஒரு கிளாரிஃபை ஆகிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட், என்ன சார் எம்சிசி, அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. எந்த ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் நடக்கும் போதும் சரி, அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டு அப்படின்னா புதிய அறிவிப்புகள் இருக்கக்கூடாது, புதிய திட்டங்கள் அறிவிக்கக்கூடாது, புதிய அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கான ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அறிவிக்கக்கூடாது, திட்டங்கள் பண்ணக்கூடாதுன்றது இது ஆல்ரெடி அண்டர் ப்ராசஸிங்ல இருந்துட்டு இருக்கிறது. அதனால ஸோ நோ இஷ்யூஸ். அது ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டொமைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரே வழங்கியாச்சு. ஸோ 5 டொமைனுக்கு ஆர்டரே வழங்கிய எந்த சூழல்ல இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ 48 அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல 43க்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்கு, அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் வெரி சூன், மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள. ஸோ இன்னும் ஷார்ட்டா சொன்னா இன்னும் ஒரு 1 வீக்ல கூட வரலாம். ஸோ அடுத்தடுத்து 1 வீக்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஒன்று இதை நான் வந்து ஆத்தன்டிக் சோர்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து சார் அப்படின்னு சொன்னா பேப்பர்ல இருந்து இருக்கக்கூடியது, சில நண்பர்கள்ட்ட விசாரிச்ச வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது 1. 2 ஸோ என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இனி, ஏன்னா மேஜர்ல பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி மேஜரா அதிகமான, அதாவது ட்ரிபிள் டிஜிட்ல 100+ இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் நிறைய காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது டபுள் வேல்யூஷனா இருக்கும், சில நேரங்களில் ட்ரிபிள் வேல்யூஷனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வைவோவர்ஸ் அப்படிங்கறதுல இன்டர்வியூ பண்ணி அவங்கள கிளாஸ் எடுக்க சொல்லி, ஸோ இட் வில் டேக் டைம்னாலும் ஸோ அதிகபட்சம் இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிச்சிருவாங்க. ஸோ ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு வைவோவர்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஸோ கம்ப்ளீட்டா அதை வந்து இது பண்ணி ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ள முடிச்சுட்டு மே மந்த்துக்குள்ள உங்களுக்கு 1 மந்த் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க, ஓரியன்டேஷன், அது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பிஜிடிஆர்பி கொடுத்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. பிஜிடிஆர்பிக்கு எல்லாரையும் வரவழைச்சு சார் உடனே வந்துருமா சார், 1 வீக்ல வந்துருமா சார், 2 வாரத்துல வந்துருமா சார், அது எப்ப வேணாலும் வந்துட்டு போகுது. ஸோ ஆல்ரெடி யூ ஹாவ் அப்பியர்ட் இல்லையா, யூ ஹாவ் ரிட்டன், சரியா, யூ ஹாவ் ஒரு கான்பிடென்ட்ல இருக்கீங்க. ரிசல்ட் அப்படிங்கிற என்ன கேட்டா நான் அப்பியர் ஆயிட்டேன், தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிட்டேன், பிளஸ் வந்து நான் டிஸ்கிரிப்டிவ் ஓரளவுக்கு எழுதியிருக்கிறேன், என்னோட மேஜர்ல ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாம நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்குவோம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, இன்னொன்னு என்னன்னா இதுலயும் ஒரு கிளியர் உங்களுக்கு கிடைக்கணும். நாம ஒரு பிஹெச்டி பண்ணிருக்கோம், இல்ல ஒரு நெட்டோ ஒரு செட்டோ கிளியர் பண்ணிருக்கோம், இல்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு ஜிஎல்ஆவோ அல்லது பிரைவேட் காலேஜ்ல ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான விஷயத்தை தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். சோ நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு வேற காரியத்தை பண்ண போறது நம்ம அப்புறம் பாத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரெகுலர் அப்டேஷன் இருந்துட்டே இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் டே டு டே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். ஒரு கிராஜுவலா படிங்க, ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா போய் பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சப்ஜெக்டை ஏன் நம்ம டெப்தா படிக்க கூடாதுன்ற. ஸோ நிறைய யூடியூப்ல எல்லாம் சில பேர் பார்க்கும்போது வயோஸ் எல்லாம் அப்படி இருக்காது, நீங்க சும்மா போற போக்கில் வந்து 10 மார்க் வாங்கிடலாம், 5 மார்க் வாங்கிடலாம், அது வாங்கலாங்க, ஒன்றும் தப்பே இல்லைங்க. நம்ம ஒரு ஆத்தன்டிகேட்டோட இருங்க சப்ஜெக்ட்ல. ஏன் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் ஆகக்கூடாது? இப்போ நம்ம நிறைய இன்டராக்ட் பண்ணது குறைக்கும் தெரியுங்க. ஓப்பனா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸ்ல நான் மேக்சிமம் வந்து அப்டேஷன்ஸ் இல்லாம இருந்தாங்க தெரியுமா. நான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நெட்டு அத்தனை முறை நெட்டு பாஸ் பண்ணிருக்கேன், அத்தனை முறை செட்டு பாஸ் பண்ணிருக்கேன், நான் அத்தனை யூனிவர்சிட்டி அத்தனை ஸ்டேட்ல பாஸ் பண்ணிருக்கேன். இந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் நான் வந்து உங்களை சப்ஜுகேட் பண்ணல, உங்களை டீ ப்ரமோட் பண்ணல, உங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடல. பட் ரியாலிட்டியில் என்ன இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? ரியாலிட்டியில நான் கேள்வி கேட்கும்போது அப்டேட் பண்ணும்போது அந்த இதுல நான் கூடுதல் விஷயங்கள் பேசும்போது சாரி சார் எங்களுக்கு அடுத்த டைம்ல உடனே வரமாட்டேங்குது, இல்ல எங்களுக்கு உண்மையாவே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் எஸ் சார் நோ எல்லா சப்ஜெக்ட்லயும் சரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜை நம்ம வந்து என்ரிச் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கணும். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசும்போது நான் ஹைலி குவாலிஃபைடு, நீங்க என்ன மேஜரு, யாருங்க உங்களை அனுப்பிச்சு கொடுத்தாங்கன்னா அவரே இன்னும் பெர்மனெண்ட் தான் இல்லை, இன்னும் கவர்மெண்ட் ஜாப்லாம் அடிக்கல, அவரே வந்து பிரைவேட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள எப்படின்னா ஒரு ஒரு மேதமே இருக்கு. எப்படி? ஸோ நான் வந்து பயங்கர ஹைலி குவாலிஃபைடுன்றவங்க உள்ள வந்தா தானே, அப்டேஷன்ஸ் இருந்தா தானே, இன்டராக்ட் பண்ணா தானே, நம்ம காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சாதானே நமக்கு தெரியும். அதனால நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ ரிசல்ட் என்னைக்குள்ள வந்துட்டு போகுது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ். ரிசல்ட் என்னைக்குள்ள வந்துட்டு போகுது, இந்த வாரம் வரட்டும், அடுத்த வாரம் வரட்டும். ஏன் ரிசல்ட் நீங்க வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அடுத்த ஆட்சி பொறுப்பேற்றது கூட வந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம ப்ராசஸ் நம்ம விடக்கூடாது. சரிங்களா? நாலேஜ் அப்டேட் பண்ணக்கூடாது. என்னங்க ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் மெனக்கடுறோம், அதுல எவ்வளோ ஜிகே இருக்கு, எவ்வளோ அப்டேஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் மேரிடு, எல்லாரும் குழந்தைங்க இருப்பாங்க, உங்க பிள்ளைங்க 10th படிப்பாங்க, 12th படிப்பாங்க, இல்ல நீங்க ஒரு கல்லூரியில போய் ஒர்க் பண்றீங்க. ஏன் நான் நாலேஜை கொடுக்க கூடாது? ஒரு கியூட் எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்குறோம், நீட் எக்ஸாமுக்கு கொடுக்குறோம், ஒரு டிஎன்பிஎஸ்சி என்ன. அப்போ நீங்க கூட மிரண்டு போனீங்க இல்லையா? நம்ம ஆஸ்பிரன்ஸ் உள்ள கேள்வி கேட்கும்போது உண்மையாவே என்ன சார் உங்க பிள்ளைங்க இவ்வளவு ஆன்சர் பண்றாங்க, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல அப்படியே ஃபுல்லா கேட்கறாங்கன்றது. அதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது? நான் பேசுறது உங்களுக்காக தானே, ஓகே தானே? ரிசல்ட் எஸ், நமக்கு ரிசல்ட் எப்ப வேணாலும் வரட்டும், ரிசல்ட் என்னைக்கு வேணாலும் வரட்டும். அந்த மேம் சொன்னாங்களே ஜெயபாரதி மேம், ஒன்ஸ் நான் கிராக் பண்றேன் இல்லங்க சாரோட கிளாஸ். எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு குருவா இருந்துட்டு நான் ஒன்னு அப்டேட் பண்ணணும், நம்மள வழி நடத்துறேன். எனக்கு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் கத்துக்கிறேன். நான் ஒருத்தர் இன்னைக்கு மேம் சொன்னாங்க இல்ல, நான் வந்து எங்க ஹெச்ஓடி எனக்கு கொடுத்துட்டு போனாரு, எங்க பிரின்சிபல் எனக்கு சொல்லிட்டு போனாரு. ஏகப்பட்ட பேர் பாக்குறாங்க. எப்பவுமே இந்த அன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்து முத்துக்குமார் நினைக்கிறேன், ஐ திங்க் சோ, மதுரையில இருந்து பேசும்போது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாரும் பேப்பர் படிக்கணும் அவசியம் இல்லைன்ற போது இது யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டராக்ட் பண்ணோம்னா நம்மளோட இதெல்லாம் தெரிஞ்சவனா அவங்களே வாலண்டியரா சாரி கேட்டு, சார் நிஜமாவே சார் நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் சார், நிறைய விஷயங்களை கொண்டு போகணும் சார் அப்படின்னு. இதை வந்து நீங்க பேனலா தான் எதிர்பார்க்கணும். ஸோ மை செல்ஃப், நான் என்னுடைய தோற்றம் வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளையா தெரியலாம், பட் நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன மாதிரி இருக்கு, கண்டென்ட் எப்படி இருக்கு, டெலிவரி எப்படி இருக்கு, லாங்குவேஜ் எப்படி இருக்கு. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு 60 பேர் 70 பேர் இருக்கும்போது ஒரு வாரத்தோட தமிழ்ல பேசாம ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல இன்டராக்ட் பண்ண முடிஞ்சதுல, அதே மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ண முடிஞ்சதுல, அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நான் கேட்கும்போது அந்த சப்ஜெக்ட் ரெலவெண்டா அவங்களால வந்து நம்ம கேட்க முடிஞ்சதுல, உங்களால பதில் சொல்ல முடியல, இன்னும் நல்லா அப்டேட் ஆகணும், நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற சூழல்ல நாம என்ன பண்ணணும் சார், டே டு டே அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன காமர்ஸ்ல, இன்னைக்கு என்ன எக்கனாமிக்ஸ்ல, இன்னைக்கு என்ன தமிழ்ல, இன்னைக்கு என்ன ஜியோகிராபில, இன்னைக்கு என்ன ஹிஸ்டரியில, இன்னைக்கு என்ன பாலிட்டில, இன்னைக்கு என்ன நமக்கு மைக்ரோ அந்த மாதிரி பயாலஜில, ஸோ கெமிஸ்ட்ரியில. ஸோ ஒவ்வொரு அது மாதிரி நம்ம ஆக்டிவா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், நம்ம இந்த சும்மா அந்த வேடிக்கை பாக்குறது, இந்த அப்பப்ப தலையை காட்டுறது, இல்ல ஒரு கிராட்டிடியூட் இல்லாம கர்டஸ் இல்லாம இருக்கிறவங்க நமக்கு வேண்டியது இல்லை. ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க உண்மையா இது வந்து நான் உள்ள வந்திருக்கேன், ஏன்னா இது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இலவசமா கிடைச்சா எப்பவுமே ஒரு அற்பமா தான் தெரியும், இலவசமா கிடைச்சா எப்பவுமே வந்து அலட்சியம் தான் பண்ணுவோம். இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு பெர் ஹேண்ட் வந்து ஒரு 1000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டா, சார் என்னாச்சு சார் இன்னைக்கு ஏன் சார் கிளாஸ் இல்ல சார், இது கொடுங்க சார் அது அனுப்புங்க சார், இது அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா வரும். இன்னைக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் நிஜமாவே சொல்றேன், ஒரு எல்கேஜிக்கு இன்னைக்கு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில லேக்ஸ்ல பேமெண்ட் இருக்கு, அப்படிதானே? இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்டா ஒரு கேவி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி கரிக்குலம் படிக்கிறவன், ஐசிஐசில கரிக்குலம் படிக்கிறீங்க எல்லாருமே உங்களுக்கு சில்ட்ரன் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு, நான் தான் என்னோட கான்செப்ட், நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா காஸ்ட்ல கொடுக்குறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் பேசினாங்க, சார் நான் பிஜி ஸ்டூடெண்டா நான் கம்ப்யூட்டர்ல மதுரையில இருக்கிறேன், என்னோட நேட்டிவ் வந்து சென்னை, உங்களை போல நானும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நான் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் சார், அப்படி யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நான் ஃப்ரீயா கிளாஸ் நடத்துறேன் சார். அப்படி உங்கள இருந்து ஒரு ஆள், சார் நான் ஃப்ரீயா நடத்துறேன் சார், நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன், என்னோட நேரத்தை கரெக்டா கொடுக்குறேன், சரியா? அதுவும் நான் உங்களுக்கு கண்டென்ட் கிளியரா கொடுக்குறேன், உங்களுக்கு நேர்த்தியா நான் அந்த மாதிரி விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்க இலவசமா கொடுங்க, மாணவர்கள் பயன்படட்டும். அதுவும் அரசு கல்லூரிக்கு போறீங்க, அரசு கல்லூரியில படிக்கிறவங்க அநேகர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க, பெற்றோர்கள் வந்து அன்எஜுகேட்டடா இருப்பாங்க, வாழ்வு அப்படிங்கறது அடுத்து நம்ம என்ன பரிணாமிக்க போறோம், எப்படி போக போறோம்ன்றது தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும், அதுக்கு நம்ம அப்டேட் ஆகணும். அதான் சொல்றேன், ஆயத்தப்படுத்து. சோ இனி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரூப். சோ அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்து டே பை டே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன், சும்மா வேடிக்கை பாக்குறவங்க கிடையாது. அதனாலதான் ஒரு நியூ குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு போல் வரும். சோ உங்க மேஜர் என்ன, உங்களுடைய கம்யூனல் என்ன, சோ நீங்க எந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிருக்கீங்க, ஏன்னா உங்க காம்படிட்டரை உங்க சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்குங்க. இது நீங்க ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு போட்டி இருக்கட்டும், அந்த போட்டியை நல்லா பாசிட்டிவ் ஆக்குங்க, சரியா? இங்க வந்து நல்லா பாசிட்டிவ். இந்த நிறைய பேர் எனக்கு கூட நெகட்டிவா நிறைய விஷயங்கள்ல, ஏன்னா
ஐயோ இவங்க என்ன இவ்வளவு பேர் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு ஒரு காம்படிட்டரை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படும். இல்லைங்க, உண்மையான திறமைசாலிகள் பயப்படக்கூடாது. இவங்களோட இருந்து நம்ம போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா அந்த மாதிரி ஹெல்ப் இருக்கணும். ஸோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இன்னையில இருந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு டொமைன் தரேன். அதே மாதிரி வீக்லி ட்வைஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா காமன் ஃபோரத்துல நான் தரேன். ஸோ இந்த நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வைவோவாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நாலேஜ் நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கலாம், விருத்திப்படுத்திக்கலாம். நம்ம வந்து இன்னும் அப்டேட் ஆகிக்கலாம். ஸோ டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கட்டும். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருந்தீங்க. சார் நிறைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க, பட் எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எங்களுக்கு அந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெமோ கிளாஸ் அப்படிங்கறது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுங்கன்னு. ஸோ மைசெல்ஃப் நம்ம தெண்டல இப்போ நாங்கள் எங்க வீட்டில இருந்து நான் பண்றேன். அகாடமிங்கிறது அப்சைஸ் மேல இருக்கு. நான் எங்களுடைய போர்டு டிஜிட்டல் போர்டு தான். கிளாஸ் ரூம் நல்லா வாஸ்டான கிளாஸ் ரூம், ஏசி கிளாஸ் ரூம் தான். டிஜிட்டல் போர்டு வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன். எப்படி ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துறது, ஸோ எப்படி அது வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறது, எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம அந்த இன்டராக்ட் பண்றது, எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடத்தை ரொம்ப எளிமையாக அந்த படக்காட்சியை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ கிளாஸும் நான் தரேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்முடைய ப்ரொசீடிங்ஸ். இந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ வெரி ஃபர்ஸ்ட் இன்னையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு குரூப்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலையில இருந்து அந்த குரூப்ல மெனக்கெட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா எங்களுடைய அகாடமி லீவு, காரைக்குடியில் லோக்கல் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால இன்னைக்கு காரைக்குடி மாதிரி நம்ம லீவ் விட்டுருக்கோம். ஆன்லைன்லயே நம்ம கிளாஸ் கொடுக்கல. ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் நான் வந்து கமிட் ஆயிருந்தேன். நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏர்லி மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஸோ நானும் என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன், என்னுடைய மிஸ்ஸஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அடுத்தடுத்த ஒர்க்ல உங்களுக்காக கமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நேர்த்தியா இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸை பிடிக்கலாம். ஸோ உண்மையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ வெரி மச் அப்படிங்கிறது யாரெல்லாம் டோட்டலா சரிங்களா ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, ஒரு ஹோப், அதான் சொல்லுவாங்க, ஹோப் இஸ் எ குட் பிரேக்ஃபாஸ்ட் பட் பேட் சப்பர் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்துல த கேன் கிரியேட் சக்சஸ் கேனாட் கிரியேட் ஃபெயில்ஸ். வேர் தர் இஸ் எ வில் தர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஸோ வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனதி உயர்வு அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ எல்லாருமே இந்த வெற்றியா நம்ம கொண்டு போவோம். உங்களுக்கு அந்த 1 மார்க் கூட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். பர்டிகுலரா தமிழுக்கு இங்கிலீஷுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். யாரும் இந்த ஃபேக்கா வந்து உங்களை சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஃபேக்கா உங்களை வந்து ராங் கைட் பண்ணிடக்கூடாது. சும்மா அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இல்லங்க ஐஓஎஸ் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க, நீங்க சும்மா போய் அட்டன் பண்ணுவாங்க, இது இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க, அதை கேட்பாங்க, இதை கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவரே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காரா, நெட் கிளியர் பண்ணிருக்காரா, செட் கிளியர் பண்ணிருக்காரா, டாக்டரேட் இருக்காரா. இப்போ மைசெல்ஃப் நான் டாக்டரேட், நான் ஐஓஎஸ் ஒரு பெரிய, அதுவும் அழகப்பா யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும் இல்ல, ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாட்டில் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 10 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க எந்த மாதிரி ஃபாரின் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருப்போம். இன்னொன்று என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க, நீங்க டெய்லி பாருங்க. கரண்ட் பேச அனுப்பிச்சு கொடுக்குறேன்ல, ஒரு விஷயத்த எப்படி நாங்க லைவா கொண்டு போறோம், எவ்வளவு கூடுதல் விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கறத பயன்படுத்துங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச். ஸோ 7:45 ஆகுது. இது ஒரு half an hour தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்ன செய்ய போறோங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுவும் ஒன்லி ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும் தான். பாசிவா இருக்கிறவங்க நீங்க வெளியே ஓடிட்டே இருக்கலாம். ஸோ இங்க என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம பயன்படுத்த போறது இல்லை. எவ்வளவுதான் நம்ம வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்த போறதே இல்லை. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்போம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல சார் நான் வேடிக்கை பார்க்கறவர் இல்ல, சோ வெற்றியோ தோல்வி எது வராயினும் நான் எனக்கு கடமையை கரெக்டா செய்வேன். சோ நான் வெறும் பொருளாதாரத்துக்காக மட்டும் படிக்கல, என்னுடைய மாணவர்கள் நலன் கருதி அல்லது என் பிள்ளைக்கு இது பயன்படும், என்னுடைய சொந்த மகனுக்கோ மகளுக்கோ அல்லது என்னுடைய நெய்பருக்கோ அல்லது நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் கல்வியில கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்காக நான் கத்துக்கிறேன், அப்டேட் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வோடு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு யார் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் வாங்க. நான் உங்களை கண்டிப்பா வெற்றி கழிச்சிட்டு போறேன். தேங்க்யூ சோ மச். ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். 8 நம்ம முடிச்சிடலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிடுவோம். தமிழ் எப்போ, இங்கிலீஷ் எப்போ, பிசிக்ஸ் எப்போ, ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஷெட்யூல் பண்ணிடுவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபீல் ஃப்ரீ. ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஹரிகரன், நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், அதுலேயே இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கலாம், எப்போ பண்ணிக்கலாம். ஓகே மிஸ்டர் முன்னா அப்படிங்கிறவங்க, நீங்க ஏதோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார், என் பேர் முன்னா சார், தர்மபுரியிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் எஃப்காம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னையில கொடுத்தீங்க சார், ட்ரேட் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அது வந்து கன்சல்டா ஈக்குவல் டு எஃப்காம் அப்படின்னு ஜிஓ இருக்கு சார். நீங்க ஈக்குவலன்ட் சர்டிபிகேட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களா அது சம்பந்தமா? இப்போ ரீசெண்டா போயிருந்தேன் சார், 1 month பிஃபோர் அங்க யூனிவர்சிட்டிக்கு. அங்க இப்போ எதுவும் ஈக்குவல் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி ஏதோ எனக்கு ஆர்டர் வரல, வந்தா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஃபர்தர் நீங்க மூவ் பண்ணிட்டே இருங்க சார். போய் பார்க்க சொன்னாங்க சார், உயர்நிலை மன்றத்துல. ஓகே, அங்க போயிருந்தேன் சார்.
அவரு வந்து ஜியோ மட்டும் போதும் சர்டிபிகேட் சேவல் அப்படின்னு சொன்னாங்க. போதும் எனாஃப். இங்க பாருங்க, அப்படியே நீங்க வந்து வயோவசு அப்படிங்கிறதுக்கு அழைக்கப்பட்டாலும் நீங்க அதுல வின் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கான இடத்த வச்சிருப்பாங்க. அது ஜியோவே எனாஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஜியோவே எனாஃப் வச்சுட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இல்ல இஃப் தே வாண்ட் சரியா எனி சர்டிபிகேட் ஃப்ரம் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம், நீங்க பேனிக் ஆகாதீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க கான்சென்ட்ரேஷன் அந்த 15 out of 15 எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ சார். ஓகே மிஸ்டர் முல்லா. லாஸ்ட் 2 days அட்டெண்ட் பண்ணேன் சார் உங்க கிளாஸ். ஓகே, how it was? It gave me a lot of confidence. I can do it. And also about you, I discussed with my students in my college. Sure. Where are you working, sir? Where are you working? Where are you working? I am working as guest lecturer in Pannagaram Government Hospital, one of the districts. Sure sir, sure. அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி விடுங்க. அவங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். I told about you, sir. Yeah sir. யாரும் பாவர்ட்டில இருந்தாங்கன்னா, யாரும் பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க. எஸ், பாவர்ட்டி லைன்ல அப்பா இல்லாம அம்மா இல்லாம யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாங்கன்னா ஃபுல் டோட்டல் ஃப்ரீ 100% அப்படிங்கிற நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம். ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்க தாராளமா நீங்க கொடுக்கலாம். Some students they are willing to join with academics, sir. Later I will be discussed. கண்டிப்பா சார். 10th படிச்சதுல இருந்து டாக்டரேட் படிச்சிருக்கிறவங்க வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பர்டிகுலரா அது யூபிஎஸ்சி இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், போலீஸ் ஆர் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி தான் பாக்குறீங்களா, நெட் செட் எல்லா இது எக்ஸாம்ஸுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது வெர்சடைல். நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா வெர்சடைல், ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அது மாதிரி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் ஓரியன்டா இருக்கும், ரொம்ப இண்டிவிஜுவல் கேர் இருக்கும். ஷூர், எல்லாமேங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே தங்கி படிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஏரியால குறைஞ்சபட்சம் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் சைடர்ஸ் இருக்காங்க நம்ம ஏரியால, பாரி நகர். இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே இருக்கு. அழகப்பா யூனிவர்சிட்டியோட பக்கத்திலே இருக்கு, மெயின்லயே இருக்கு. நம்ம தென்றல் ஏஸ் அகாடமிங்கிறது 26 இயர்ஸா இருக்கு. 6000 பேருக்கு மேல கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கும் ஓகேங்க, சப்மிட் பண்ணிங்க சார் ப்ளீஸ். வேற யாருக்கும் எது டவுட்ஸ் இருந்தா நீங்க பேசலாம். மிஸ்டர் காளீஸ்வரன் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். சார் குட் ஈவினிங் சார். மை நேம் இஸ் காளீஸ்வரன் சார். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். காளீஸ்வரன் சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். மை நேம் இஸ் காளீஸ்வரன் சார். ஐ அம் ஆடிபிள் சார். எஸ் சார், ஆடிபிள். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? நீங்க பேசுறது நல்லா கிளியரா கேக்குது சார். ஓகே சார், பேசுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். நான் சோசியல் ஒர்க்ல நான் வந்து எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். அதுல ஹெச்ஆர் ஸ்பெஷலைசேஷன்ல எடுத்து நான் பண்ணிருக்கேன் சார். ஓகே. நான் செட் கிளியர் பண்ணது வந்து லேபர் வெல்ஃபேர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கோடு இருந்துச்சு சார். அந்த கோடுல நான் செலக்ட் பண்ணி எழுதி செட்டு கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்துச்சு. அதை வச்சுதான் நான் வந்து அப்ளை பண்ணேன். சரிங்க. பட் இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, சோசியல் ஒர்க் அந்த சப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த மெயின் சப்ஜெக்ட்ல என்ன கிளியர் பண்ணணுமா, இல்ல நம்ம அலைட் அண்ட் 11th சப்ஜெக்ட்? இல்ல, இப்ப ரீசெண்டா அவங்க இன்எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்கிறது என்ன, அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா இப்ப எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கிறது, இப்ப எம்பிஏ அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஃபோரத்துல வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். இப்ப நம்ம எம்எஸ்டபிள்யூ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹெச்ஆர் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற எடுத்துருக்கீங்க. நீங்க நெட் அப்படிங்கிறது அனதர் ஒன் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறதுல அது செட்டோ நெட்டோ நீங்க இன்னொரு விஷயம் அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷனா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலாவா இருக்கலாம், ஹியூமன் லா ஏதோ சம்திங் எழுதிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அந்த எம்எஸ்டபிள்யூ ரிலேட்டடா இருக்கக்கூடியதுல தான் நீங்க செட்டோ ஆர் நெட்டா கிளியர் பண்ணிக்கலாம்னு பாப்பாங்களே ஒழிய அதுல ஸ்பெஷலைசேஷன் ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. ஸோ அது வந்து ரிலேட்டட் அப்படி ஒன்றும் கிடையாது. அதுல ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, உங்களுக்கு இன்டர்வியூஸ் அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க எந்த யூனிவர்சிட்டியில இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க ஆத்தென்டிகேட்டா இது வந்து இட் ஷுட் பி சேம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னா நீங்க ஹெல்ப் வேணும்னா நீங்க கேளுங்க. நமக்கு வைஸ் சான்சலர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரார் எல்லாருமே நமக்கு பழக்கம். ஸோ மைசெல்ஃப் டாக்டர் ஹரிஹரன், அங்கே தான் நானும் டாக்டரேட் முடிச்சேன். அங்கேயே நான் வந்து ஒரு 21 முறை சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். எல்லாருமே நல்ல தெரிஞ்சவங்க தான். உங்களுக்கு என்ன, ஸோ இஃப் யூ வாண்ட் எனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்ப் வேணும்னா நீங்க தென்றல் ஏசுறமே டேரக்டா என்ன வந்து பாருங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே மிஸ்டர் காளி சார். டவுட்ல தான் நான் ரொம்ப ஆசைல இருந்தேன். ஒண்ணு இல்லைங்க, நம்ம தான் முயற்சி பண்ணிட்டோம்ல. முயற்சி பண்ணிட்டோம் நெட் செட். ஓகே, இன் கேஸ் இதுல மறுத்தா கூட இன்னொரு செட் அடிப்போம், ஒரு நெட் அடிப்போம். இன்னும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. 11,000 வேகன்சிஸ்ல இப்பதான் 4,000 பேர் போட போறாங்க. அதுல 2,000 தான் போட போறாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இருக்கும். சரிங்களா?
ஒரு விஷயம் நமக்கு நிராகரிக்கப்படுது, உண்மையா நிராகரிக்கப்படுதுன்னா அதை குறித்து நம்ம பயப்படவும் கூடாது, அதை குறித்து தோல்வியா நினைச்சு அதை ஒதுங்கிடவும் கூடாது. இட் இஸ் ஓகே டு ஃபெயில், பட் இட் இஸ் நாட் ஓகே டு குவிட். அதுல இருந்து குவிட் ஆயிடக்கூடாது. ஓகே சார், ஓகே மிஸ்டர். ஆமா சார், அதனாலதான் நான் இப்ப டிசம்பர்ல கூட நான் டைரக்டா நெட் சோசியல் ஒர்க்ல எழுதுங்க, சோசியல் ஒர்க்ல எழுதுங்க. அதுல நிறைய இருக்குங்க, அதுல நிறைய உங்களுக்கு ஸ்கோப் இருக்குங்க. சோசியல் ஒர்க்ல மெயின் ஸ்ட்ரீம்ல எடுங்க, நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல எடுங்க, அதுல நிறைய இருக்கு. ஈவன் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல பர்டிகுலர் அவங்க ஏஜ் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நிறைய மை பாரத், நேரு விவேகேந்திரன் இந்த மாதிரி நிறைய சோசியல் ஒர்க் படிச்சவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட்ல நிறைய வருதுங்க. நீங்க அதுவும் அடிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர், ஓகே ஃபைன். வேற யாருக்காவது ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருக்கா நம்ம கிளாஸை பத்தியோ இல்ல ஜென்ரலோ இல்ல எதுவும் அந்த மாதிரி இருந்தா அல்லது ஃபீட்பேக் எதனாலும் நீங்க சொல்லி முடிக்கலாம். ஒரு 6 நிமிஷம் இருக்கு. ஹலோ சார். பேசுங்க மிஸ்டர். சார் ஐ எம் பாலமுருகன் சார், ஈரோடு சார். பாலமுருகன், ஈரோடு. பேசுங்க சார். இப்போ காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா 165 வேகன்சி போட்டுருக்காங்க சார். அதுக்கப்புறம் காமர்ஸ் மிஸ்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. ப்ளீஸ் காமர்ஸ் மட்டும், காமர்ஸ்ங்கிற டொமைன்ல மட்டும் இருங்க ப்ளீஸ். இருங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பாருங்க, இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு. ப்ளீஸ் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இதுவான்னு நான் கேட்கிறேன், ஆமாவா இல்லையான்னு சொல்லிருங்க. காமர்ஸுக்கு ஒரு செட்டப் அந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்கு 165. அது போக ஒரு ஸ்பெஷலைசேஷன் காமர்ஸ்லயே இ காமர்ஸ் தனியா இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா இருக்கு, கார்பரேட் செக்ரட்டரி தனியா இருக்கு, கோஆபரேட்டிவ் தனியா இருக்கு, இப்படிலாம் இருக்கு. அதுக்கும் நாங்க எலிஜிபிள் ஆகுமா, அதெல்லாம் சேர்த்து தான் கணக்கிடுவாங்களான்ற மாதிரி கேக்குறீங்களா இல்ல வேற கொஸ்டினா? இல்ல, அவர் வந்து ஆக்சுவலா நெட்வொர்க் இஷ்யூஸ்ல இருக்காரு, அவருக்கு ரெஸ்பான்ஸ் ஆகல. வேற யாரும் டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க தனிப்பட்ட முறையில் நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா நீங்க தனியா ஃபோன் பண்ணி கூட கேட்டுங்க மிஸ்டர். ஆனா இது இந்த கேள்விக்கு பதில் இதுவா இருந்துச்சுன்னா அதுலயே ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா கார்பரேட் செக்ரட்டரி படிச்சவங்க, இ காமர்ஸ் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சவங்க, ஆர் எனி அதர் கோஆபரேட்டிவ் படிச்சவங்க, அதுல ஸ்பெசிபிக் இன்டர்நேஷனல் பிசினஸ் படிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க உள்ள போகலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வேற யாருக்கா எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ வேற யாருக்கும் அந்த மாதிரி இருக்க டவுட்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஸோ கிளாஸை நீங்க ஒரு ஃபீட்பேக்கோட முடிக்கலாம். பேசுங்கம்மா. சார் ஜெயபாரதி பேசுறேன் சார். எஸ் மேம். சார் எனக்கு ஒன் மோர் டவுட் சார். நம்மளோட ஆல் சப்ஜெக்ட் குரூப்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா எனக்கு லிங்க் இல்ல சார். ஜெனி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்தாச்சா இல்லையா? பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்தாச்சா? அம்மா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜெயபாரதி மேம் சேர்த்தாச்சா? மறுபடியும் உள்ள போய் பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா. நம்முடைய அந்த ஜெனரல் குரூப்ல இருக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி இல்லைன்னா என்னுடைய மொபைலுக்கு வாங்க, நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஸோ மச். ஓகே ஃபைன். ஓகேங்க, கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஸோ 1 hour நம்ம சொல்லியிருந்தோம், கன்க்ளூட் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் நியூ கமர் ஆர் வந்து எக்ஸிஸ்டிங் பேசாதவங்க யாராவது ஒருத்தர் இப்போ உண்மையாவே இந்த டைம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்ததா, அடுத்து பண்ண போற கான்செப்டுக்கு இது உபயோகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கலாம். நீங்க பேசி முடிக்கலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது சொல்லுங்க சார். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து ஒரு பெய்டு கிளாஸ்ல கூட இந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப டெடிகேட்டிவா இந்த டைம் வந்து நீங்க கொடுக்குறீங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட வைவா அட்டென்ட் பண்ணல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணேன். காமர்ஸ் டொமைன் தான் என்னோட டொமைன். சூப்பருங்க. அப்ப யூஆர் கிஃப்டடுங்க. காமர்ஸ்லாம் அது ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் சார். காமர்ஸ் அப்படிங்கிறது என்னோட மேஜர் அப்படிங்கிறதுனால நல்லா ரிச்சா இருக்கும். நீங்க நல்லா கண்டிப்பா நீங்க அடிச்சிடலாம். நீங்க எவ்வளவு கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க சார்? கரெக்டா மார்க் பண்ணல, ஒரு அரௌண்ட் 60 பக்கம் வந்திருக்கு. பரவாயில்ல. எவ்வளவு சார், எவ்வளவு மார்க்ஸ், எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? டீச்சிங் ஃபுல்லா இருக்கு சார். 15 இயர்ஸ் வச்சிருக்கேன். சோ ஃபுல்லா வச்சிருக்கீங்க. வாட் அபௌட் அந்த டிஸ்கிரிப்டிவ் என்ன கொஸ்டின் எடுத்தீங்க, எப்படி பண்ணிருக்கீங்க? ஸ்கீம்ஸ்ல வந்து அந்த 4 எடுத்திருக்கேன். 5th ஒன்னு கரெக்டா. சோ திட்டங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கும் கரங்கள் திட்டம் எல்லாருமே அது என்ன ஐடியா இல்லாம ரெலவெண்ட் கொடுக்க முடியாம திணறாங்க. எல்லாரும் அந்த கேட்டகரியில தான் இருக்காங்க. ஒன்னும் நோ இஷ்யூஸ் சார், நோ இஷ்யூஸ். இந்த 15 மார்க்ஸையும் பயன்படுத்திங்க, இந்த 15 மார்க்ஸையும் பயன்படுத்திக்கங்க. சோ டெஃபினட்டா வந்து காமர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். நீங்க பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்ல. ஓகே சார், ஓகே ஃபைன். ஓகே சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. கற்பகம் அவினாசியில இருந்து சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றேன் சார். ஓகே சார் நான் தமிழ் மேஜருங்க. ஓகே.
ஹியரிங் இம்பேர்டுங்க சார். ஓகேம்மா. சார் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு அந்த மார்க் போட மாட்டாங்க. ஆமா கம்பல்சரி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலேஜ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்க ஆஃப்டர் செட்டோ ஆர் நெட்டோ ஆர் பிஹெச்டியோ படிச்சு முடிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது கவர் ஆகும். நோ இஷ்யூஸ். நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்செல்லாம் நீங்க வந்து முடிவு பண்ண வேணாம். நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியில வர்றீங்க, பிளஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு 40 to 50% கொஸ்டின் அடிச்சிருந்தா கூட, டிஸ்கிரிப்ட் நல்லா எழுந்தா கூட உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. அதனால அதுல நம்ம பேனிக் ஆக வேண்டாம். சரி, நான் 56 क्वेश्चंस கரெக்ட்டா வந்து அப்ப தாராளமா கிடைக்கும். டோன்ட் அது மாதிரி டோன்ட் வரி, நோ இஷ்யூஸ். ஓகே சார். நான் பேசிங் சார். ஓகேமா, பரவாயில்ல. இங்கே பாருங்க, இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு 100 பேர்கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன் காமர்ஸ் இருக்கிறவங்க. நீங்க அது காமர்ஸோ தமிழ்ல இருக்காங்க. சோ நீங்க அதுக்குள்ள வாங்க. அப்ப உங்க காம்படிட்டர் நம்ம குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரிங்க சார். நன்றிங்க சார். நன்றிமா சார். வணக்கம் சார், என் பேர் வெங்கடாதமன் சார், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க மிஸ்டர். சார் இப்போ வந்து 1 to 12 தமிழ் மீடியம் வச்சிருக்கேன் சார். ஓகே. பிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் மீடியம் வச்சிருக்கேன் சார். ஓகே. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சேன் சார். பிஎட் எம்எட் முடிச்சிருக்கேன் சார். பிஎஸ்சி அடுத்து எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிருக்கேன் சார். இல்ல மிஸ்டர், நீங்க மாஸ்டர் டிகிரியை மட்டும் சொல்லுங்க. மாஸ்டர் டிகிரியில நீங்க தமிழ் மீடியம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் வச்சிருக்கேன். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நெட்டோ செட்டோ ஆர் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்களா? சார் இல்லைங்க சார், இப்பதான் சார் நான் போட்டு இப்போ செகண்ட் இயர் முடிக்க போறேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ நான் அந்த எம்எட் பிஎட் முடிச்சிருக்கேன், எஜுகேஷன் நான் எதாவது எலிஜிபிள் ஆகுமாங்க சார்? எஜுகேஷன் லைன் வர முடியுமாங்க சார்? ஏதாவது ஒண்ணு நீங்க காமிக்கணும். இங்கதான் அதான் பிரச்சனை. நீங்க ஏதாவது நீங்க எம்எட் வச்சிருக்கீங்கன்னா எஜுகேஷன்ல நீங்க நெட்டோ ஆர் செட்டோ ஆர் பிஹெச்டியோ பண்ணி முடிங்க. இல்ல நீங்க வந்து இன்னொன்னு என்ன சொன்னீங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸா? சப்போஸ் நெட் ப்ரிப்பேர் பண்றது எஜுகேஷன் லைன்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்கறேன் சார். நீங்க எஜுகேஷன்லயும் பண்ணலாம், ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ், காம்படிட்டர் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. என்ன கேட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பண்றது வெல் அண்ட் குட். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அந்த யூபிஎஸ்சி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இல்லங்க நான் வந்து ஒரு பிஎட் எஜுகேஷன், நீங்க பிஎட் காலேஜ்லயும் போய்க்கலாம். சரியா? பிஎட் காலேஜ்ல போய்க்கலாம், செகண்ட் கிரேட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வந்து டயட்ல போய்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஜுகேஷன்ல பண்றது வெல் அண்ட் குட். இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தாலும் பிஎட் எம்எட் இருக்கனால எஜுகேஷன் பண்ணி உள்ள வர முடியும். அது நோ ப்ராப்ளம். இங்க பார்க்க போறது யூஜி பிஜி இதெல்லாம் கிடையாது. அது வந்து பிஜிடிஆர்பிக்கு தான். யூஜி பிஜி சேம் சப்ஜெக்டா இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. இங்க வந்து நோ இஷ்யூஸ். இங்க மாஸ்டர் டிகிரி என்ன பண்ணிருக்கோமோ அதுல நெட் இருக்கா, அதுல செட் இருக்கா, அல்லது பிஹெச்டி இருக்கா, அது மாத்திரம் தான் இங்க பார்க்கப்படும். அதுதான் இங்க யூஜிசி நார்ம்ஸ். நீங்க எம்எட் வச்சு தாராளமா நீங்க நெட்டோ செட்டோ ஆர் நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பர்பஸ்க்கு ரெடி ஆகலாம். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 8 o'clock ஆச்சு. வேற ஃபர்தர் எதுவும் டவுட் இருந்தது வச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்மளுடைய குரூப்ல போடுங்க. அது வந்து இதுவாக தான் இருக்கு. ஸோ எல்லாரும் அந்த குரூப்ல அனுப்புற மாதிரி தான் இருக்கு. நீங்க அனுப்பிச்சுக்கலாம். அதோடு கூட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக நம்ம பிரிச்சு காமிச்சிருக்கோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அதோட நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எப்போ ஜாயின் பண்றீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க இது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நான் என்னைக்கு டெலிகிராம் இதுல ஜாயின் பண்ணணும் அன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், அனௌன்ஸ்மெண்ட், மோட்டிவேஷன் எல்லாம் கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யாராவது ஒருத்தர் ஒரு பேசி முடிங்க, டவுட்டா கேட்காம பேசி முடிங்க. ஹவு இட் வாஸ், இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது, உபயோகமா இருந்தது 1 hour, லாஸ்ட் ஒரு 60 minutes உங்க கான்ஃபிடென்ட் லெவல் என்ன, நீங்க எப்படி பிறருக்கு அறிமுகப்படுத்த போறீங்க, பிறருக்கு பயன்பட போறீங்க அப்படிங்கிறது. யாராவது ஒருத்தர் பேசாதவங்க, ப்ளீஸ் பேசாதவங்க, இந்த செஷன்லயே பேசாதவங்க பேசுங்க. அதுவும் நீ கொமர்ஸா இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், உங்க டைம் இது, உங்க டேர்ன் இது. நீங்களாம் பேச போறீங்க. ப்ரொஃபஷனே வந்து பாத்தீங்கன்னா பேச்சு தான் நம்முடைய ப்ரொஃபஷனே. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமா பேசுங்க. வணக்கம், பேசுங்க சார். நான் சௌந்தர்யா பேசுறேன் சார், காமர்ஸ் மேஜர் நானு. பேசுங்கம்மா. இதுக்கு முன்னாடி உங்க கிளாஸ் வந்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டில இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு சீனியரா இருக்கிறவங்க, நான் வந்து ஃப்ரெஷர் சார், எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு சீனியரா இருக்கிறவங்க பேச பேச வந்துட்டு எனக்கு அவங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகுது சார். எந்த மேஜரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து, நான் ஃப்ரெஷர் தான் ஆனா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அவங்க இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நான் வந்து ஃப்ரெஷரா இருந்துட்டு எல்லாம் இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வருது சார். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுமே வந்துட்டு எனக்குமே இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது புது ஐடியாஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்ணுது சார். கண்டிப்பா. சோ வந்து ஓவரால் உங்களோட
நீங்க கொடுக்கிற இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு கெயின் ஆகுது சார். நிச்சயமா. தேங்க்யூ சோ மச் சார். ஓகே ஃபைன்மா, ஃபைன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே பயன்படுத்துங்க, அதே மாதிரி பயன்படுங்க, நீங்களும் பயன்படுத்துங்க. ஸோ நம்மளும் இந்த அகாடமியை பயன்படுத்திக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அதே மாதிரி பிறரையும் நமக்கு பயன்படணும், பிறருக்கும் நம்ம பயன்படணும். அதான் சொல்லுவாங்க, தூய உள்ளம் தொண்டுள்ளம் தனிலன்றோ வேறொன்று மறியேன் பராவரமே. ஸோ நம்ம தொண்டு உள்ளத்தோட இருந்தோம்னா, பிறருக்கு நம்ம பயன்பட்டோம்னா, ஸோ நாமும் நல்லா இருப்போம், பிறரும் நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.